வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நம்ம யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறோமோ, யாருக்காக எல்லா விதமான கஷ்டங்களும் அனுபவிச்சுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு கடன் தொல்லையில் இருக்கிறவங்க 90% அவங்களுடைய சுயநலமாக அவங்களுக்காக எதுவுமே சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க. ஒன்று ஃபேமிலிக்காக ஒரு லோனை வாங்கியோ கடன் பட்டோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அல்லது நண்பர்களுக்காக வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, சொந்தக்காரங்களுக்காக வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்காக மட்டும்தான் கடன் தொல்லையில் மாட்ட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு தனி நபருக்கு எதுக்குங்க 2-3 லட்சம்? ஏன்னா அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் அவங்களுக்காக தான் ஓடி இருப்பாங்க. ஆனால் அப்படி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள கைவிட போகும்போது ரொம்ப மனசு நொந்து போயிடுவாங்க. என்ன ஆண்டவரே, நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருக்கோம், இவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கோம் மற்றவங்களுக்கு, அவங்க தான் உதவி செய்யலை, கடவுளாவது பார்த்துட்டு ஏதாவது உதவி செய்யணும்ல. நமக்கு ஒரு ஏக்கமும் தவிப்பும் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும். சில நேரத்தில் நம்ம அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, எதனால எனக்கு தடை வருது, யார் எனக்கு உதவி செய்ய மாட்டுறாங்க, நம்ம சரியாக தானே எல்லாக்கிட்ட இருந்தோம், ஆனால் நமக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டுதுன்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய கிராமத்தில் கோவில் மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் ஒரு மாடு இருந்தது. அந்த காளை மாடை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த காளை மாடுக்குன்னு யாரும் உரிமையாளர் கிடையாது. அது யார் யார் வீட்டுக்கு போகுதோ அந்த வீட்டு ஆளுங்க அன்றைக்கி சாப்பாடு போடுறாங்கன்னா அதுக்கு என்ன விதமான வேலையோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். விவசாய வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது மூட்டையை தூக்கிட்டு வர வேலையாக இருந்தாலும் சரி, தண்ணி தூக்கிட்டு வர வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை அவங்க முறைப்படுத்திட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காளை மாடு அன்றைக்கி தினத்துக்கு அந்த காளை மாடு ஒரு வீட்டுக்கு போகுது, அன்றைக்கி கஞ்சி வைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சின்ன சீட்டை எழுதி அவங்க வீட்டு நம்பரை ஒட்டிடுவாங்க. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு இந்த மாடு வேலை செய்யறது உடம்புல ஒட்டிடுவாங்க. அப்படி ஒட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காளை மாடு என்ன நினச்சிக்கிச்சுன்னா, தன்னுடைய வேலைக்காக இவங்க பெரிய கிராண்ட், அதாவது பெரிய பதவி நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம இவங்களுக்கு வேலை செய்யறதுனால நம்மளை கௌரவிக்கிறாங்க, இந்த லேபிள்லாம் ஒட்டி நம்மளை கௌரவிக்கிறாங்க, அது நினச்சிக்கிச்சு. மாடுக்கு என்ன டீட்டெயில் தெரியல. அதுபோல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடையும் போகும்போது இவர் நிறைய கஷ்டப்பட்டு உழைப்பார், அவங்க சாப்பாடு போடுவாங்க, உழைப்பார். இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த மாடுக்கு நல்லா சாப்பிட்டுருச்சு, தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி தேடிட்டு ஒரு இடத்துக்கு போகுது. அது யாருமே போகாத ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருட்டான ஒரு காடு. அந்த இடத்துல தண்ணி சத்தம் கேட்டு அந்த தண்ணி இடத்துல போய் தண்ணி குடிச்சிருச்சு. தண்ணி குடித்த கொஞ்சம் நேரத்தில் அந்த மாடுக்கு விக்கிருச்சு. விக்கினோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வெளியே வந்துருச்சு, கிராமத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப நாளாக விக்கி கத்துது. யாருமே அதுக்கு உதவி செய்யலை. என்ன ஆச்சு இந்த மாடுக்கு, ஏன் கத்துது, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு யாருக்கும் உதவி செய்யலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாடோடைய நடவடிக்கை மாறுது. வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த மாடு நெத்தியில் ஒருத்தர் ஒட்டுறாருன்னா கடன், அதாவது ஒட்டிட்டாரு, இன்றைக்கி நமக்கு வேலை செய்வார்னு ஒட்டிட்டு கஞ்சி வைக்கிறாங்க. அந்த மாடு கஞ்சி குடிக்க மாட்டுது. ஏன்னா தொண்டையில் சிக்கிட்டு இருக்கிறதுனால இதால் கஞ்சி குடிக்க முடியல. 2வது நாள் பார்த்திங்கன்னா அதே போல் இன்னொருத்தவங்க கஞ்சி வச்சுட்டு ஒட்டுறாங்க. மாடு எழுந்து வர மாட்டுது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்ன இது, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு கஞ்சி வச்சுட்டோம், ஆனால் வேலை செய்ய மாடு வர மாட்டுது. அப்படி 3 நாள் 4 நாள் ஆகும்பொழுது நிறைய பேர் அந்த மாடுக்கு உதவி செய்யதாக வச்சு சாப்பாடு எல்லாம் வைக்கிறாங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு ஒட்டிட்டு போகிறாங்க. இந்த மாடுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா இது, நம்ம ஃபஸ்ட்டு வேலை செஞ்சோம், நம்மளை பாராட்டுதான் நினச்சோம், இப்போ நம்ம படுத்து இருந்தாலும் ஒட்டுறாங்களேன்னும்போது அப்போ தான் அதுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்க ஒட்டின சீட்டுக்கள்லாம் நம்ம சரியான பிறகு அந்தந்த வீட்டுக்கு போய்ட்டு வேலை செய்யணும், இது ஒரு கடன் அட்டை போல் நம்ம உடம்புல ஒட்டி வச்சுருக்காங்கன்னு அப்போ தான் புரியுது. இருந்தாலும் அதோடைய தொண்டை சிக்கிறதுனால அதால் பேச முடியல. அதனால் ஒரு அம்மான்னு கத்தவோ எந்த ஒரு ஆக்ஷனும் கொடுக்க முடியாதுன்னா கண்ணு மேலே போச்சு, மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு. 3 நாள் 4 நாள் ஆகுது. அந்த மாட்டோடைய நிலைமை ரொம்ப மோசமாகுது. அதாவது சாகக்கூடிய நிலைமை ஆச்சு. ஒருத்தரை வைத்தியரை கூட்டின்னு பார்க்கணுமே என்று எண்ணமே வரல. ஏன்னா அதுக்கு சொந்தக்காரனு யாரும் இல்லாதனால அந்த மாடு ஒரு அனாதை மாடுன்றதுனால அது யாருமே கண்டுக்கல. மாடு அன்றைக்கி தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிச்சு, நமக்கு யாருமே இல்லாத நேரத்தில் இவங்களாம் உதவி செய்கிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம், இவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்டரை கூட்டின்னு பார்த்துருந்தா கூட எனக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்கமேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஆனாலும் அதால் முடியல. அந்த காலகட்டத்தில் நாளைக்கு சாகிற நிலைமை, அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த மாடை புதைக்கிறதுக்கு இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டில் புதைச்சிக்கிறியா, என் வீட்டில் புதைச்சிக்கிறியான்ட்டு அவங்களுக்குள்ள போட்டி. இந்த ஏரியாவில் புதைக்கக்கூடாது, அந்த ஏரியா புதைக்கக்கூடாது. ஏன்னா யாருடைய மாடு சொந்த மாடு இல்லாதனால அவங்க கோவில் நிலத்தில் புதைக்கலாமான்ட்டு அந்த கோவில் நிலத்துக்கு போகிறாங்க. அங்கேயே ஒரு பிரச்சனை நடக்குது, பஞ்சாயத்து வைக்கிறாங்க, நிறைய மக்கள் கூடுறாங்க.
இந்த மாடை புதைக்கிறதுக்கு வழி இதுதான் தேடிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு பிச்சைக்காரர் அவர் வந்து ஒரு தென்னை மரத்துக்கு கீழே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லப்பா, நீங்கள் வேணாம் என் இடத்துல வந்து புதைச்சிக்குங்க, எனக்கு அப்பா குடும்பம் யாருமே கிடையாது, எனக்கு இருக்க வச்சு நான் ஓடிட்டுருக்கேன், நானும் பிச்சை தான் சம்பாரிச்சிட்ருக்கேன், நீங்கள் போடுங்க, நான் என் இடத்துல புதைச்சிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. எல்லாரும் வந்து மாடை அங்கே அவர்கிட்ட வந்து இறக்கிடுறாங்க. சரி போடுறீங்க, ஏதாவது காசுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்கன்னா யாருமே கொடுக்கல, இதான் புதைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பிச்சைக்காரர் ஒரே விஷயம் தான் நினச்சாரு, எனக்கும் யாரும் இல்லை, உனக்கும் யாரும் இல்லை, உன்னுடைய நிலமை போல தான் என்னுடைய ஃப்யூச்சர் இருக்க போகுது, யார் என்னை காப்பாற்ற போகிறது கிடையாது, இப்போ நான் வந்து உனக்கு உதவி செஞ்சால் என்னைக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சா அவர் உதவி செய்யறதுக்காக பள்ளம் நோண்ட ஆரம்பிக்கிறார். பக்கத்தில் நின்று பள்ளம் நோண்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் தென்னை மரத்துலேருந்து பெரிய ஒரு இளநீ வந்து டேரெக்டாக அந்த மாட்டோட கழுத்தில் விழவோ, அது வரைக்குமே அது மாட்டோட தொண்டையில் சிக்கிட்டு இருந்த ஒரு கல் டக்குன்னு வெளியே வருது. மாட்டு மூச்சு திணறி வெளியே கண்ணு திறக்குது. அந்த கல்லை பார்த்தீங்கன்னா நல்லா மினுக்கிற ஒரு கல்லாக இருக்குது. வாயிலேருந்து வெளியே வந்தோடனே ஒரு தோன்றத்தை விட்டுட்டு என்ன இது கல் ஏன் மாட்டு வாயிலேருந்து வருதுன்னு பார்க்குறாரு. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிச்சு, அது ஒரு ரத்தனக்கல். இது வந்து விலை மதிக்க முடியாத கல்லாச்சு, நல்லா மினுக்குது, இது வாயில் இருக்கேன்ட்டு அந்த அந்த கல்லை எடுத்து பார்க்குறாரு. மாடு எழுந்து நின்றுக்குச்சு. ஏன்னா இது வரைக்கும் மூச்சு திணறல் இருந்தது, இப்போ சரியாயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மாட்டுக்கு தண்ணிலாம் கொடுத்துட்டு அதை சரி பண்ண பிறகு அந்த மாடு வந்து இவருக்கு வழிகாட்டுது, நீ வான்ட்டு அவர் கூட்டின்னு போகுது. எங்கே கூட்டின்னு போகுதுன்னு போய் பார்த்தீங்களா, எந்த இடத்துல தண்ணி குடிச்சிச்சோ அந்த இடத்துல அவர் கூட்டின்னு போகுது. அது இருட்டாகிறதுனால யாரும் அந்த இடத்துக்கு போனதில்லைனாலே இவரும் யோசிச்சுட்டு போகிறாரு. போகும்போது தான் விஷயம் தெரியுது, அந்த தண்ணி வந்து ஒரு நீரோடையில் நிறைய ரத்தினக்கல் இருக்குதுன்னு தெரியுது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரத்தினக்கல்லை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு, பெரிய பணக்காரர் ஆகிறாரு. அந்த மாட்டுக்கும் நிறைய விதமான நல்லா கவனிக்கிறாரு. இந்த கதையில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம 2 விஷயத்த யோசிச்சுருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய முயற்சினால் நம்மளை எல்லாரும் நல்லதவங்களாக நினச்சிப்பாங்கன்ட்டு ஓடி ஓடி உழைச்சிருப்போம். நம்ம நல்லா பாராட்டுறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக மக்களுக்காகவும் மனுஷர்களுக்காகவும் நல்லா வேலை செஞ்சு உழைச்சி இருந்திருப்போம். ஆனால் ஒரு டைம் வரும், அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்களாம் கை விரிச்சிட்டு போகும்போது தான், ஆஹா இது வரைக்குமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக ஒரு தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்கன்னு அப்போ தான் தெரியும். இது வந்து நம்முடைய முயற்சியில் நம்ம கற்றுக்கிட்டது. ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்குமே ஒரு அடி அடிச்சுட்டு தான் அதை வந்து உங்களுக்கு அனுமதிப்பார். இதை சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த ஒட்டகச்சிவிங்கி குட்டி போடும்பொழுது பார்த்திங்கன்னா, அது பிறந்த குட்டியை பிறந்த உடனே எட்டி உதைக்க ஆரம்பிச்சிடும். அது தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து மிருகம்னா என்ன இவ்வளோ மோசமாக நடந்துக்குது, பிறந்த குட்டியை எட்டி உதைக்குதுன்னு எல்லாம் யோசிப்பாங்க. ஒரு 4-5 அடி அடித்த பிறகு அந்த குட்டி எழுந்து நடக்கிற வரைக்குமே உதைச்சிட்ருக்கும். பார்க்குறவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அதில் காரணம் என்னென்னா, ஒட்டகச்சிவிங்கி குட்டியை சீக்கிரமாக எழுந்து நடந்து ஓடணும். அதுதான் அதோடைய அம்மாவுடைய ஆசை. ஏன்னா அது இருக்கக்கூடிய இடத்துல நிறைய மிருகங்கள் இருக்குது. கொடிய மிருகங்கள் வந்து அடித்து சாப்பிட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒட்டகச்சிவிங்கியோடைய உடம்பு ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால சிங்கம் புலி அடித்து சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த குட்டிக்கும் இது போல் விஷயம் நடக்கக்கூடாது என்பதற்காக ஓடணும் இல்லையா, அதனால் பிறந்தபடியே ஓடுறதுக்காக அதை தயார் பண்ணதுக்காக அடிக்குது. இது போல தான் நமக்கு ஒரு அடி விழும். அந்த அடி பார்த்திங்கன்னா நம்ம எழுந்து ஓடுறதுக்காக தான் இருக்குமே தவிர நம்ம அதே இடத்துல விழுந்து இருக்கிறதுக்காக கிடையாது. ஒரு கல் அந்த மாட்டு வாயில் சிக்கிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த மாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டை எழும்பி நடக்க செய்யுது. அதோடு அந்த மாட்டோடைய வாழ்க்கை முடியல. பார்த்துங்க, அந்த மாட்டோடைய வாழ்க்கை அந்த ஒரு கல்லுனால தான் அது வரைக்குமே அது கஷ்டப்பட்டிருந்தது. அதே கல் தான் அதோட வாழ்க்கையை திருப்பி போட்டது. அந்த மாட்டுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையும் திருப்பி போட்டது. ஸோ கஷ்டங்கள் நமக்கு வரும்பொழுது நம்மளுக்கு ஏறப்போக்குள்ள விஷயம் பார்த்திங்கன்னா சோர்ந்து போயிடுவோம். அட என்னடா எவ்வளோதாண்டா போராடுறது அப்படிலாம் மனசில் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. அந்த மாட்டுக்கு நடந்ததுபடியே உங்கள் வாழ்க்கையும் மாறும். உங்களுக்கு எந்த விதமான அவமானம் நீங்கள் சந்திச்சிங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை வெறுப்பேற்றுனாங்களோ, யார் யாரெல்லாம் மட்டம் தட்டினாங்களோ அவர்களுக்கு முன்பாகவே நீங்கள் உயர்ந்த ஒரு இடத்துல இருப்பீங்க. அந்த மாடை போல் உங்களுடைய வாழ்க்கையும் முற்றிலுமாய் மாறும். செல்வந்தனாக இங்கே எந்த பணம் உங்களை அவமானப்படுத்துதோ அதே பணம் உங்களை செல்வந்தனாக ஆக்கும். எந்த மனுஷார் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்த இடத்துல வருவீங்க. கடவுள் அதை செய்வார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்காக ஒவ்வொரு கதவும் திறந்து வைத்து கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, நாளைய தினத்தை வச்சு குழப்பிக்காதீங்க. நீங்கள் எந்த விதமான பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருங்க. உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.